அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ஸ்ரீநகர் தொகுதியில் வாக்குச்சாவடி அதிகாரிகள் உள்ள திமுகவினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சுமார் 13,000 அதிமுகவுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியதாக கூறி அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் தான் இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்திருக்காரு. அதாவது கடந்த 1998ஆம் ஆண்டு ஸ்ரீநகர் தொகுதியை பார்க்கும்போது சுமார் 2,09,000 வாக்குகள் இருந்தது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2021ஆம் ஆண்டை பார்க்கும்போது வெறும் 36,000 வாக்காளர்கள் மட்டுமே தற்போது அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள அந்த வாக்காளருடைய எண்ணிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தொகுதியில் உள்ள அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இது சம்பந்தமாக அந்த தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்து கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாக ஸ்ரீநகர் தொகுதியில் வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்த்து வெளியிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது இந்த நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பீகாரை போன்றே அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் முதல் துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது இந்த ஒரு புகார் தொடர்பாக அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் பீகார் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த அந்த உத்தரவு தொடர்பான நகல்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள்.